الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, நேயர்களே, அந்தந்த காலங்கள் மாதங்கள் வரும் பொழுது அந்த மாதங்களோடு காலங்களோடு சம்பந்தப்பட்ட அமல்களை பற்றி பேசுவது மக்களுடைய ஒரு வழக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ரமலானுடைய மாதம் நெருங்கும் பொழுது விசேடமாக ரமலானில் செய்யப்படுகின்ற அமல்களை பற்றி மக்கள் பேசிக்கொண்டும் கதைத்து கொண்டும் இருப்பார்கள். அதன் தொடரிலே ரமலானில் செய்யப்படுகின்ற விசேடமான ஒரு அமல் என்றால் அது ரமலானுடைய நோன்புக்கு அடுத்ததாக தராவியுடைய தொழுகை. ஏனென்றால் ரமலான் அல்லாத காலங்களிலும் வித்ருடைய தொழுகை இருக்கிறது. ரமலான் அல்லாத காலங்களிலும் கியாமுல் லைலுடைய தொழுகை இருக்கிறது. ரமலான் அல்லாத காலங்களிலும் தஹஜ்ஜுடைய தொழுகை இருக்கிறது. தராவியுடைய தொழுகை ரமலானுடைய மாதத்திற்கு மாத்திரம் சொந்தமான குறிப்பான ஒரு அமலாக இருக்கிறது. எனவே இந்த அமலை பற்றி நிறைய பொதுமக்கள் அறியாத சில விடயங்களை மக்கள் வேறு விதமாக விளங்கப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். ரமலானுடைய மாதத்தில் செய்யப்படுகின்ற தராவியுடைய தொழுகை இது ரமலானுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை எப்படி தொழுதார்கள், எந்த நேரத்தில் தொழுதார்கள், எத்தனை ரக்காத்துக்கள் தொழுதார்கள் என்பதை அநேகமானவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு முன்னால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியிலே அந்த கிரந்தத்திலே 4 தொழுகையையும் 4 தலைப்பை கொண்டு பேசியிருக்கிறார்கள். முதலாவது கிதாபு ஸலாத்தி தராவீஹ், தராவீஹுடைய பாடம் தொழுகை என்று ஒரு தலைப்பிலும், பாபு தஹஜ்ஜுத், தஹஜ்ஜத் என்று ஒரு தலைப்பிலும், பாபு கியாமில் லைல், கியாமுல் லைலுடைய பாபு என்று ஒரு தலைப்பிலும், பாபுல் வித்ர், வித்ர் என்ற ஒரு தலைப்பிலும் இப்படியாக 4 தலைப்புகளையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த 4 தொழுகைக்கும் 4 நேரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தராவீஹுடைய தொழுகை இஷாவுடைய தொழுகையை அடுத்து தொழப்படுகிறது. கியாமுல் லைலுடைய தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜௌஃபுல் லைல், இரவை 3ஆக பிரித்து அதனுடைய நடுப்பாகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். வித்ருடைய தொழுகையை பொறுத்தமைப்பில் ஹதீஸிலே வந்திருக்கிறது, இஜஅலு ஆகிர ஸலாத்திக்கும் பில் லைலி வித்ரா, உங்களுடைய தொழுகைகளில் கடைசி தொழுகையாக வித்திரை ஆக்கிக் கொள்ளுங்கள். யாருக்கு தூக்கம் மிகைக்கும் என்ற அச்சம் இருக்கிறதோ அவர்கள் இரவிலேயே அந்த தொழுகையை தொழுதுவிட்டு உறங்கலாம். தஹஜ்ஜுடைய தொழுகையும் வித்ருடைய தொழுகையுடைய நேரமும் ஒரே நேரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் விளங்க வேண்டிய பிரதானமான 2 பகுதி இருக்கிறது. ஒன்று கியாமுல் லைலுடைய தொழுகை என்பது வேறு, தராவீஹுடைய தொழுகை என்பது வேறு. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே தராவீஹை பற்றி கேட்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தராவீஹ் எத்தனை ரக்காத்துக்கள் தொழுதார்கள் என்று கேட்கவில்லை. நபியுடைய ரமலான் அல்லாத காலங்களில் நபியுடைய இரா தொழுகை கியாமுல் லைலுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது என்றுதான் கேட்கப்பட்டது. அபு சலமா இப்னு அப்துர் ரஹ்மான் அவர்கள் கேட்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே,
கைஃப கானத் ஸலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான, ரமலானுடைய காலத்தில் நபி அவர்களுடைய இராத் தொழுகை எவ்வாறு இருந்தது. இது தராவீஹை பற்றி கேட்கப்பட்ட கேள்வி அல்ல. அப்பொழுது ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், மா கான யஸீது ஃபீ ரமலான வலா ஃபீ கைரிஹி அலா 11 ரக்அத்தன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் அல்லாத காலங்களில் 11 ரக்காத்துகளை தவிர அதிகமாக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 ரக்காத்துக்கள் தொழுதார்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை தான் 8 ரக்காத்துக்கு பிரதானமான ஹதீஸாக காண்பிப்பார்கள். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் அல்லாத காலங்களில் தொழுதார்கள். இது தராவியை பற்றி கேட்கப்பட்ட கேள்வியே அல்ல. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாபு ஸலாத்தி தராவீஹ் என்ற பாடத்தில் அங்கே சொல்லக்கூடிய ஹதீஸ், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி என்ற ஹதீஸை தான் கொண்டு வருகிறார்கள். இதிலே முதலாவது விளங்க வேண்டிய ஒரு பகுதி, யாரெல்லாம் தராவீஹ் 8 ரக்காத்துகள் தான் 20 ரக்காத்துக்கள் இல்லை என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் செய்யும் மிக பிரதானமான ஒரு பிதஅத் என்னென்றால், மஸ்ஜிதில் இஷாவுக்கு பின்னால் 20 ரக்காத் தொழக்கூடிய ஜமாத்திலே இவர்களும் சேர்ந்து இமாமோடு நின்று 8 ரக்காத்துக்கள் ஜமாத்தோடு தொழுது அதற்கு பின்னால் அந்த சபைகளை உடைத்து கொண்டு வெளியே வருகிறார்கள். சிலர் கதைத்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் சிலர் வீட்டுக்கு போய் விடுகிறார்கள். இவர்கள் செய்யும் பிதஅத் 3 விதமான பிதஅத். ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இராத் தொழுகையை தொழுதது ஜௌஃபுல் லைல், இரவுடைய நடுப்பாகத்தில் இவர்கள் இஷாவுக்கு பின்னால் தொழுகிறார்கள். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இராத் தொழுகையை தனியாக தொழுதார்கள். இவர்கள் ஜமாத்தோடு சேர்ந்து, அதுவும் 20 ரக்காத்துக்கள் தொழக்கூடிய ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதுவிட்டு 8 ரக்காத்திலே எழும்பி போகிறார்கள். நபி அவர்கள் இப்படி வழிகாட்டினார்களா? இது இரண்டாவது பிதஅத். மூணாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையை வீட்டிலே தொழுதார்கள். இவர்கள் மஸ்ஜிதுக்கு வந்து நிறைவேற்றி அந்த சபையை உடைத்து கொண்டு போகிறார்கள். இப்படி 3 விதமான பிதஅத்துக்களை செய்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது போன்று இந்த 4 தொழுகைக்கும் 4 தலைப்புகளை கொண்டு வந்து அவர்கள் இதை தெளிவாக பேசியிருக்கிறார்கள். அதனால் குழப்பக்கூடியவர்கள் எல்லா காலங்களிலும் குழப்பிக்கொண்டே இருப்பார்கள். நாங்கள் குழம்ப வேண்டிய தேவையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள், காலாகாலம் முஸ்லீம்கள் 1200 வருடங்களாக ஸலாத்து தராவீஹுடைய தொழுகையை 20 ரக்காத்துக்களாக தொழுதிருக்கிறார்கள். அமலுல் முஸ்லிமீன், முஸ்லீம்கள் காலாகாலம் செய்து கொண்டு வந்த அமல், அது யுஹ்தஜ் பிஹி, ஆதாரமாக மேற்கொள்ளப்படும் என்பது எங்களுடைய அடிப்படை உசூல். எனவே இந்த வருடம் ரமலானிலும் இப்படி குழப்பக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். நாங்கள் யாரும் குழம்ப வேண்டிய தேவையில்லை. எங்களுடைய முன்னோர்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் 1200 வருடங்களாக தராவீஹை மிக தெளிவாக 20 ரக்காத்துக்களை தொழுது காட்டிய அந்த வழிமுறையை நாங்கள் பின்பற்றுவோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய காலத்திலும் சிறந்த அமல்களை நல்ல முறையில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் செய்து கொள்வதற்கு எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செஞ்சருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.